சில இழப்புகள் எந்த காலகட்டத்திலும் ஈடு செய்ய முடியாததாக அமைந்து விடுகின்றன. மாபெரும் அரசியல் ஆளுமையாக விளங்கிய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மறைவும் அப்படிப்பட்ட பெரிய அரசியல் வெற்றிடத்தை உருவாக்கியிருக்கிறது. அவரது இழப்பை தனது தனிப்பட்ட இழப்பாக கருதி இன்றும் கண்ணீர் விட்டுக் கொண்டிருக்கும் ஒரு தொண்டரை பற்றிய பதிவு இது. விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த மணிவண்ணனின் இருப்பிடம் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவிடம்தான். மாற்றுத்திறனாளியான இவர் ஒரு முதுகலை பட்டதாரி. ஆசிரியர் பணிக்காக காத்திருக்கும் இவர் அடிக்கடி சென்னை வந்து முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதாவை பார்க்க வருவதை வழக்கமாக கொண்டிருந்தவர். செக்ரட்டரியேட் போகும்போது பின்னி ரோட்டு வழியாக தான் போகணும். ஆனால் அந்த பின்னி ரோட்டு ரெகுலர் தான் நான் எப்போவுமே வழக்கம் போல் அந்த இடத்துல தான் நிற்பேன். ஏன்னா என்னை பார்த்துட்டாங்கன்னாவே நான் அங்கே தான் நிற்பேங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அடிக்கடி அவங்கள பார்க்க வர்றதுனால அவங்கள நல்லா ஞாபகத்தில் வச்சுருப்பாங்க. அந்த ஞாபகத்தில் பார்க்கும்போது நான் அடிக்கடி அவங்க பார்க்க வர்றதுனால அவங்க காரும் சுலோவாக அந்த அளவுக்கு என்னை ஒட்டினாப்புலேயே தான் வரும். அதே போல் என்னை பார்க்காமலும் போக மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்க என் மேலே ஒரு மிகுந்த ஒரு அன்பும் அரவணைப்பும் ஒரு ஆறுதலாகவும் இருப்பாங்க. செப்டம்பர் 22ஆம் தேதி ஜெயலலிதா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதை கேள்விப்பட்டு சென்னை வந்த இவர் அன்றிலிருந்து அப்பல்லோ மருத்துவமனை வாசலிலேயே கண்ணீருடன் காத்திருந்தார். எப்படியும் அவரை உயிருடன் பார்த்துவிடும் நம்பிக்கையில் இருந்த மணிவண்ணனுக்கு ஜெயலலிதா என்ற தலைவரின் இழப்பை விட தன்னை பெற்ற தாயே மறைந்ததாக துயரம் கொண்டார். ஒரு பெத்த தாய் இழந்ததுக்கு சமமாக அதை விட ஒரு அதிகமாக நான் அவங்கள ஃபீல் பண்ணதுன்னா அவங்கள எனக்கு இழந்தது எனக்கு தாங்கிக் கொள்ள முடியாமல் ராஜாஜி மகால் ஒரு நாள் இரவு முழுக்க அவங்க கூடவே இருந்தேன். வாழ்க்கையிலேயே என்னால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு கஷ்டம்தான். இருந்தாலும் நான் அந்த மன ஆறுதல் பெரும் வகையில் அவங்களோட நான் இருக்கணுங்கிற ஒரு ஆதங்கத்தில் இரவு பகலாக இங்கே தான் இருக்கிறேன். சாப்பாடு இங்கே சாப்பிட்டுக்கிட்டே குளிச்சுட்டு இங்கேயே இருக்கிறேன். சென்னை வந்து 200 நாட்களுக்கு மேலாகிவிட்ட நிலையில் இன்றும் ஜெயலலிதா நினைவிடம் அருகிலேயே தங்கியிருக்கும் மணிவண்ணன் அவரது நினைவிடத்தில் மலரஞ்சலி செலுத்துவதும் அங்குள்ள அவரின் புகைப்படத்தை பார்த்து கொண்டே இருப்பதுமாக தனது நாட்களை கழிக்கிறார். ஜெயலலிதா உயிருடன் இருந்தால் தன்னை ஆசிரியராக்கி இருப்பார் என்று ஏக்கத்துடன் கூறுகிறார் மணிவண்ணன். இந்த காலகட்டத்தில் இவரை போன்ற விசுவாச தொண்டரை பார்த்தாவது அரசியல் களம் மக்கள் களமாக மாறணுங்கிறது தான் அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. புதிய தலைமுறைக்காக மதன்.